இவங்களுக்கு வச்ச மெஹந்தி செவக்கவே இல்லன்னு கம்ப்ளைண்ட்டா போச்சு. சோலி முடிச்சு. ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ஷிஃபானா அண்ட் இவங்க என்னோட கிளையண்ட் புவனேஸ்வரி. மேரேஜ்க்கு ஹென்னா வைக்க புக் பண்ணியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஹென்னா ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டெயின் சுத்தமா வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு நார்மலாவே கூல் பாடி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஸ்டெயினுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வான் சார். பத்தி சொல்லணும்னா நான் முஸ்லிமா இருந்தாலும் ரொம்பவே சூப்பரா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காமிச்சாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். மாஷாஅல்லாஹ். அண்ட் கேரக்டர் வைஸ் ரொம்பவே சாஃப்ட் இன் நேச்சர். டிசைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீட்டா இருக்குன்னு நினைக்கிற பர்சன். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு வச்சுட்டு ஸ்டெயின் வராம இருந்தா நானே அழுதுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா க்ளோஸ் டீமிங் பண்ணி கையை இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு. அண்ட் செகண்டா வால்னி ஸ்ப்ரே பண்ணேன். ரிசல்ட்ஸ் இவ்வளோ அமேசிங்கா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டே பிரைட் அவ்வளோ ஹாப்பியா ஸ்டெயின் பிக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்டு அப்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கு நீங்க தான் டிஃபால்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. பட் வாலினி எல்லாரும் யூஸ் பண்றது அவ்வளோ அட்வைசபிள் இல்ல. உங்க பாடி டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நார்மலாவே சூப்பர்வான ஸ்டெயின் அச்சீவ் பண்ணிடலாம். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் டூப்பர் ஸ்டெயின் வேணும்னா இப்பவே டிஎம் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் ஃபாலோ. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் ரீல்.